ஹாய்! நான் தான் ஜோசப். இப்ப நீங்க பார்க்க போறது, என் லைஃப்ல நானே எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட்ட பத்தி. என் வாழ்க்கை இப்ப இருக்க முக்காவாசி யங்ஸ்டர் மாரி தான். ஒரு ஜாலியான வாழ்க்கை, நெறைய ஃப்ரெண்ட்ஸ், முகம் ஃபுல்லா சிரிப்பு, சோசியலிஸ்டான பெர்சன். ஆனா எல்லாமே எப்பவும் ஒரே மாரி இருக்கிறது இல்லல்ல. அதே மாரி தான் என் வாழ்க்கையிலயும் நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போலாம் என் வாழ்க்கை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. ஏன், என் வீட்ல என் கூடவே இருக்க என் அம்மா, அப்பா கூட தெரியாது. என் ரூம்ல நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப மெஸ்ஸியா இருப்பேன். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. முன்னாடிலாம் 3 மணிக்கு எழுந்து ஜீசஸ்கிட்ட பேச போவேன். ஆனா அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை. அதனாலேயே நான் அதை விட்டுட்டேன். அப்பப்போ பைபிள் வாசிக்கணும்னு எடுப்பேன். ஆனா ப்ரேயருக்கு என்ன பிரயோஜனம்னு திரும்பி வச்சிருவேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. டெய்லி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என் லைஃப்பை. என் வாழ்க்கையில் என்ன பர்பஸ்னே தெரியாமல் நான் மேலே இருந்து கீழே நோக்கி போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு டிவி போடுறேன்னு தெரியாது, எதுக்கு ஃபோன் பார்க்குறேன்னே தெரியாது. ஆனால் எல்லாரும் வாழ்க்கையில் என்னை விட முன்னாடி போயிட்டுருக்காங்க மட்டும் தெரிஞ்சுது. எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. நான் நினச்சது எதுவுமே இங்கே நடக்கலை. வாழ்க்கையே வெறுத்து போய் ஏன் இந்த வாழ்க்கைன்னு நினைக்கும் போது தான் ஒரு கனவு வந்துச்சு. அது என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. ஓ, கனவா? ஏசப்பா, நீங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆமாம் ஏசப்பா, நான் ப்ரேயர் பண்ணல. அல்லேலூயா, ஆமென். என்னாச்சு ஜோசப் உனக்கு? நீ என்ன வாயால் மட்டும்தான் துதிக்கிற ஜோசப், என்ன உன் இதயத்தில் தேட மாட்டுற. அப்படியே ஏசப்பா. ஐ ஹவ் ட்ரைட் பட் நத்திங் ஹேப்பன். ஐ ஹவ் prayed, cried, waited, but nothing came. என்னை சுற்றி எல்லாருக்குமே எல்லாமே நடக்குது, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தேன், தனியாகவே இருந்தேன். ஏசப்பா, ஏன் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தீங்க? என் ப்ரேயருக்கு ஏன் நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை? என்னை மறந்துட்டிங்களா, இல்லை நிறைய பேர் என்னோட இம்பார்ட்டன்ட் ஆகிட்டாங்க ஏசப்பா? நான் எப்போவுமே உன் கூட தான் வந்திருக்கேன் ஜோசப். என் கூட வா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். 99 ஆடுகளை விட்டுட்டு தொலைஞ்சு போன உன்னை தேடி வந்தேன். நான் உன்னை சிரிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கைவிடலை, ஆனால் உன்னை பலப்படுத்துகிறேன். நான் உனக்காக பெரிய அழைப்பு வச்சுருக்கேன் ஜோசப். அதனால் நான் உன்னை அதுக்காக ஆயத்தப்படுத்துகிறேன். அப்படியே ஏசப்பா. ஆனால் எனக்கு வந்த கனவு மரம்லாம் ஆடி ஒரு மாதிரி கடினமாக இருந்துச்சு. அந்த மரமே நீ தான் ஜோசப். அந்த மின்னல் இடியெல்லாம் உன்னோட உலகப்பாடு. ஆனால் அவன் வேறு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஏன்னா நீ என்கிட்ட நிலச்சி நின்ன. எனக்கு புரியுது ஜோசப், இந்த உலகப்பாடு ரொம்ப கடினமானது தான். ஆனால் நீ எனக்குள்ளே நிலச்சி நில்ல, நான் உன்னோட இருக்கேன். இந்த உலகத்தில் நிறைய பாடுகளை பார்த்துட்டேன் ஏசப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இந்த உலகத்தில் அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருக்கேன். நீ டிலேயை பார்க்குற ஜோசப், ஆனால் நான் உன்னை டெவலப் பண்ணுறேன். நீ கனிக்காக காத்திருக்க, ஆனால் நான் அதை தாங்கிறதுக்கு உன்னோட வேற ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கேன். நீ பிளெஸ்ஸிங்காக வெயிட் பண்ணுற, நான் உன் பேக் போனை பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னோடய சிக்ஷைக்கு பயப்படுற, ஆனால் என்னோடய அன்பை மறந்துடுற. இப்போ நான் என்ன ஏசப்பா செய்யணும்? அது ரொம்ப சிம்பிள் தான் ஜோசப். நீயாவே என்கிட்ட வா ஜோசப், எனக்கு அது போதும். Just like Joseph, we often think God is silent in weakness, yet in every storm He is near. The wind may pull, but the roots reach deeper for a calling beyond our dreams. When the fruit appears, the strong make sense. In hidden soil, He shapes, He steadies, till we stand unshaken. ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும். விளையாடு மகிழ்வோடு, காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். உன்னை
பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லும். மனசே